பாஸ், நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தோம் 22,900 மற்றும் 22,950 ஒரு கன்சல்ட் ரேஞ்சாக சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. 23,036 தான் ஓப்பன் ஆச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் கன்சல்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு நல்ல ரேலி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 1 மணிக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் ரேலி கொடுத்துச்சு. முடிவில் 23,190 தான் மார்க்கெட் பிடிச்சிச்சு. சுமார் 283 பாயிண்ட் அளவுக்கும் இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் மூவ் கொடுத்துருக்கு. அமெரிக்க பிரசிடென்ட்டும் ஏப்ரல் 2க்கு அப்புறம் நம்ம இந்தியா மேலே கொஞ்சம் டாக்ஸஸ் விதிக்கிறதா சொல்லியிருந்தாரு. ஆனால் 2 நாளைக்கு முன்னால நம்ம இந்திய அரசாங்கம் அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அப்புறம் சில கம்மியாகிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. இதனாலேயே மார்க்கெட் 2 நாளா பாசிட்டிவா இருக்கு. போக நேத்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க வந்து ஸ்டடி பண்ணிருக்காங்க. அது போக சைனா மேல அவங்க சாங்ஷன்ஸ் இப்போதைக்கு வச்சிருக்காங்க. ஒரு சில மினிட்ஸ்க்கு முன்னால சைனாவோட க்ரூட் ஆயில் வெசல்ஸ்ல அவங்க வந்து சாங்ஷன் போட்டிருக்காங்க. இதனாலேயே க்ரூட் ஆயில் 1% மேல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வாங்க நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம காலையில் 23,050 காலம் ஆப்ஷன் நம்ம லோட் பண்ணியிருப்போம். ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்ல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு 44 மூவ்மெண்ட் கொடுத்தது. மேலே 170 வரைக்கும் நம்ம மூவ்மெண்ட் போயிருக்கு. இது கிட்டத்தட்ட 300% அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நாளைக்கு ட்ரெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக 23,200 காலம் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து மந்த் 10 கான்ட்ராக்ட். இப்போ நம்ம வந்து எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். எம்எஸ்சி செக் பண்ணி பாருங்களேன், நம்ம கால் சைட் ஃபுல்லாக பையிங் இருக்கு. புட் சைடில் ஒரு ஸ்ட்ரைக்கில் பையிங் வச்சிருக்காங்க. இந்த ட்ரெண்ட் பார்க்கல இன்னும் அவங்க பையிங் கண்டினியூ பண்ற மாதிரி தான் தெரியுது. 23,200 நம்ம கால் சைடில் ஹியூஜா பையும் புட் சைடில் ஹெவியா செல்லிங் வச்சிருக்காங்க. அப்போ நாளைக்கு 23,200 அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் ஆகும். அப்பர் லெவலாக 23,250 இருக்க போகுது. இந்த லெவலில் ஏதோ ஒரு லெவலில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்னமும் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் தான் நாளை காலையில் தான் நியூஸ் வந்து இந்த ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் எம்எஸ் நியூஸ் ஃபுல் கன்ஃபியூஷன் அப்புறம் என்ட்ரி பண்ணுங்க, என்ட்ரி பெர்ஃபெக்டாக இருக்கும்.